எல்லா இடங்களையும் அவமானம், எல்லா இடங்களையும் தலைகுனிவு, செய்யாத தவற செஞ்சதா குற்றச்சாட்டு, விமர்சனம், கேலி, கிண்டல், இழப்புகள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், தூக்கமில்லாத இரவுகள். நான் சொல்றேன், யோசேப்புக்கு 13 வருடங்கள் அந்த மாதிரியான நிலைமை. கர்த்தர் குறித்த காலம் வந்தபோது, கர்த்தர் நியமித்த நேரம் வந்தபோது, கர்த்தர் அவனை யோசேப்பை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சு பார்வோனுடைய 2வது ரதத்தை கொடுத்து, பார்வோனுடைய மோதிரத்தை கொடுத்து, ஆமென், சகல காரியத்திலையும் யோசேப்பை எகிப்தில் கர்த்தர் அதிகாரியாய் வைத்தார். சொல்றேன், ஏற்ற நேரம் வரும் சகோதரா, ஏற்ற நேரம் வரும் சகோதரி. உங்க வாழ்க்கையில நீங்க வடிக்கிற எல்லா கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை அவமானப்படுத்துறவங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்க, உங்களை இல்பொருளாக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க, உங்க வார்த்தையை கொஞ்சம் கூட நினைக்காதவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்களோ, எந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்களோ, எந்த சகோதரர்கள் யோசேப்பை இஸ்மவேலர் கையில் விற்று போட்டார்களோ, அதே சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்னால முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள்.